அவர் பெரிய சூப்பர் ஹீரோ ஆனப்புறம் என்னால் பார்க்க முடியல. அவங்க அப்பா பிஸியாக இருக்க காலத்தில் நான் ரிப்போர்ட்டராக இருந்தேன். நீதிக்கு தண்டனை, சட்டம் ஒரு இருட்டறை, அந்தா கானூன் படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் ஒரு இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன். டைரக்டர்ஸ் காலனியில் ரங்கராஜபுரம், அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துருந்தார். அப்புறம் இன்டர்வியூ பண்ண போயிருக்கேன். பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பேட்டியெல்லாம் முடிஞ்சு ரஜினி சாரை பற்றி ஆஹா ஓகோன்னு சொல்கிறாரு, பாக்கியராஜை பற்றி ஆஹா ஓகோன்னு சொல்கிறாரு. நான் இன்டர்வியூலாம் பண்ணி முடிச்சிட்டு சரி சார் நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னேன். எங்கள் வீட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார், பார்த்துட்டு போங்க சார். ரஜினிகாந்த் மட்டுமே சூப்பர் ஸ்டார் இல்லை சார், எங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார். எனக்கு ஒன்றுமே புரியலை, யாரை சொல்கிறாரு இவர் அப்படின்னு. விஜய் ஒரு ஒயிட் க்ரீன் கலர் டவுசர் போட்டு அப்படி, ஏய் ஜோசப் விஜய் அப்படின்னு கூப்பிட்றாரு. வர்றாரு அவர், ரொம்ப காம் டைப், அது பேசவே மாட்டார். டேட் ரிப்போர்ட்டருப்பா, நம்ம ஃப்ரெண்டு. ஹலோ, இவர் தான் சார் எதிர்கால சூப்பர் ஸ்டார். யார்? எஸ்எஸ்சி சொல்கிறாரு. அவரை பார்த்து அவருக்கு அரசியலில் சிஎம் ஆகும்னு அவர் எதிர்பார்க்கல. ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக பையன் வருவான், அவனை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்துச்சு.